ஸோ ஹலோ கைஸ், நான் யோகேஷ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபோட்டோஷாப்பில் இல்லை ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு பெஸ்ட்டான நியூ சீக்வன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி ப்ரீமியர் ப்ரோவை பற்றி பேசும்போதே உங்களுக்கு ஒரு கொஷின் வந்துருக்கும். இத்தனை நாள் ஃபோட்டோஷாப்பில் தான் நான் வீடியோ போட்டேன், இப்போ என்ன புதுசாக ப்ரீமியர் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஆல்ரெடி ஒரு 10 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கும் மேலே வேறு சாஃப்ட்வேர்ஸில் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போடலான்ட்டு தான் நான் இந்த பிளான் பண்ணேன். இப்போ நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி ஒரு நியூ சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ நேற்றே ரெக்கார்ட் பண்ணேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு ஃபோனை திருப்பி பார்க்குறேன், பார்த்தா ரெக்கார்ட் ஆகலை, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம ப்ரீமியர் ப்ரோ தான் எடிட்டே பண்ண போகிறோம். ப்ரீமியர் ப்ரோ தான் ஒரு நியூ சீக்வன்ஸை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிப்போம். நான் இப்போ யூஸ் பண்ணுற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2021 அதிலே மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்து 2021 இல்லாமல் 2021க்கு கீழே இருக்க சாஃப்ட்வேர்ஸ் அண்டு 2022 யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். 2022க்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஆனால் அது கீழே இருக்க சிஎஸ் வெர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ எடிட் பண்ண போகிறோம்னா நம்ம நியூ ப்ராஜெக்ட் தான் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். நியூ ப்ராஜெக்டில் என்ன நேம் வைக்கலாம்னு கேட்குறாங்க. ரீநேம் பண்ண போகிறோம். அன்டைட்டில் எடுத்துட்டு இதை வந்து பெஸ்ட்டு சீக்வன்ஸ் செட்டிங்ஸ்னு போட்டுக்கிட்டு செகண்ட் கீழே பார்த்தோன்னா வீடியோ ரெண்டரிங் அண்ட் பிளேபேக் வந்து டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மெர்க்குரி பிளேபேக் இன்ஜின் சாஃப்ட்வேர் ஒன்லைன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஜிபியூ இல்லைனா, அதாவது ஜிபியூனா கிராஃபிக் ப்ராசஸர் யூனிட். இதை நான் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா கிராஃபிக்ஸ் கார்டு. தட்ஸ் இட். அந்த கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜிபியூ ஆக்சலேஷன் கொடுத்துக்கலாம். கூடால நம்ம வந்து ஜிபியூ ஆக்சலேஷனே கொடுத்துப்போம். டிஸ்பிளே ஃபார்மட் டைம் கோட் இது வந்து டிஃபால்ட்டாக தான் இருக்கும். ஆடியோ டிஸ்பிளே ஃபார்மட், ஆடியோ சாம்பிள்ஸ், கேப்சர் ஃபார்மட் டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா டிவி தான் இருக்கும். நம்ம இதில் வந்து ஹெச்டிவி வச்சுப்போம். தட்ஸ் இட். ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துட்டா நம்மளுக்கு இப்போ ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒர்க் ஸ்பேஸில் என்ன தேவைன்னா ஒரு சீக்வன்ஸ் தேவை. அந்த சீக்வன்ஸ் உள்ளார தான் நம்ம ஃபைல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி அதில் நம்ம கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணுறோமோ, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோமோ, வீடியோ கட்ஸ் அதிகமாக ஆட் பண்ணுறோமோ, டிரான்சிஷன் ஆட் பண்ணுறோமோ, எல்லாத்தையும் அந்த சீக்வன்ஸ்க்குள்ளே தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபைல் போயிட்டு நியூ போயிட்டு சீக்வன்ஸ் போயிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இது இல்லாமல் நீங்கள் ஷார்ட்கட் கீழே ட்ரை பண்ணோம்னா Ctrl+N ஸ்கூல் பண்ணுறாங்க. ஃபைல் போயிட்டு நியூ போயிட்டு ஒரு நியூ சீக்வன்ஸ் போய்க்கோங்க. இப்போ இதில் சீக்வன்ஸ் ப்ரீசெட்ஸ் இருக்கு. ப்ரீசெட்ஸ்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி அவங்களா ஒரு ரேண்டமாக நிறைய ப்ரீசெட்ஸ் கொடுப்பாங்க. எந்தெந்த கேமரா ஷூட் பண்ணுறீங்களோ அந்தந்த கேமராக்கு ஏற்ற மாதிரி ப்ரீசெட்ஸ் கொடுப்பாங்க. இதில் ARRI கேமரா இருக்குது, கேனன் இருக்குது, டிஜிட்டல் SLR நார்மல் காமனான டிஜிட்டல் SLR இருக்குது, ரெட் கேமராவோட இருக்குது. அந்த மாதிரி நிறைய கேமராவோட ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ கஸ்டமைஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம வீடியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த அந்த ஃபுட்டேஜை வந்து எந்த ரெசல்யூஷனில் எத்தனை FPSல ஷூட் பண்ணமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ரேண்டமாக எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ARRIயில் 1080p வந்து எதாவது சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ செட்டிங்ஸ் வைப்போம். செட்டிங்ஸில் போயிட்டு தான் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம் எந்தெந்த வேல்யூஸ் நம்மளுக்கு தேவைன்ட்டு. ஸோ செட்டிங்ஸ் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எடிட்டிங் மோடில் நான் ARRI சூஸ் பண்ணதால ARRI இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கஸ்டம் மாற்றிக்கோங்க. கஸ்டம் மாற்றினா தான் லிமிடேஷன் இல்லாமல் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டைம் பேஸ் உள்ள பார்த்தோம்னா நிறையா ஃப்ரேம்ஸ் இருக்கும். இதில் வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ண ஃப்ரேம்ஸ் என்னன்னா 24 ஃப்ரேம்ஸ், 30 ஃப்ரேம்ஸ் அண்ட் 60 ஃப்ரேம்ஸ். இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தோணும். என்னன்னா 24 இருந்துச்சுன்னா 23.976 ஒரு ஃப்ரேம்ஸ் இருக்குது. அதே மாதிரி 30 இருந்துச்சுன்னா 29.97 ஒரு ஃப்ரேம்ஸ் இருக்குது. அதே மாதிரி 60 இருந்தாலும் 59.94 ஃப்ரேம் செகண்ட் இருக்குது. ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா ப்ரீமியர் ப்ரோ வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணல. இது வந்து ஒரு காமனாக கிரியேட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் தான். அதில் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸான ஃப்ரேம் செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட்டான கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன மெயினான ஒரு ரீசன்னு பார்த்தோம்னா அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்கும் அது இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸ்க்கும் ஈக்குவலான பவர் சப்ளை கிடையாது. அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்க பவர் சப்ளை ஹெர்ட்ஸ் பார்த்தோம்னா 60 ஹெர்ட்ஸ். அது இல்லாமல் யூரோப்பியன் அண்ட் ஏஷியனோட பவர் ஹெர்ட்ஸ் கேட்டிங்கன்னா 50 ஹெர்ட்ஸ். ஸோ இதுலேயே வந்து 10 ஹெர்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் அங்கே அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கன் டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங்கில் 23.976 ஃப்ரேம்ஸ், 29.97 ஃப்ரேம்ஸ் அண்ட் 59.94 ஃப்ரேம்ஸ் வந்து அமெரிக்கன் டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் மற்ற யூரோப்பியன் அண்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து 24 FPS, 30 FPS, 60 FPS யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் இதில் இருக்க டிஃப்ரென்ஸ். இதனால தான் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரேம்ஸ்லாம் இருக்குது. தட்ஸ் இட். இதில் ஒன்றும் பெருசாக குழப்பிக்க தேவையில்ல. நம்ம இப்போ என்ன வீடியோ எடுத்தோமோ அது என்ன ரெசல்யூஷனில் இருக்குது, அது என்ன ஃப்ரேம்ஸில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் எடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல்ஸ் அண்ட் 60 FPSல எடுத்த வீடியோ. இப்போ நான் வந்து 60 FPS சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அதில் தான் வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ தான் எடிட் பண்ண போகிறேன். தட்ஸ் வை. இப்போ நம்ம அது கீழே பார்த்தோம்னா ஃப்ரேம் சைஸ்
1080 பிக்சல்ஸோட ஃப்ரேம் சைஸ் இதுதான் 920 into 1080. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பிக்சல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து ஸ்கொயர் பிக்சல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபீல்ஸ் இதுவும் காமனாக இருக்கிறது தான். டிஸ்பிளே ஃபார்ம் மட்டும் டைம் பேஸும் ஈக்குவலாக தான் இருக்கணும். ஒர்க்கிங் கலர் ஸ்பேஸ் ரெக் 709 யூஸ் பண்ணிப்போம். ஏன்னா 1080 பிக்சல்ஸுக்கு ரெக் 709 வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஆடியோ சாம்பிள் ரேட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சா அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தெரியலனா 48,000 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து காமனாக இருக்கிறது, அது நல்லாவும் இருக்கும். நான் 48,000 யூஸ் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே ஃபார்மட் ஆடியோ சாம்பிள்ஸ் அது காமனாக இருக்கிறது, அது ஒன்றும் மாற்ற வேணாம். வீடியோ ப்ரிவியூஸ் ஐஃப்ரேம் ஒன்லி எம்பெக். வீடியோ ப்ரிவியூஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீமியர் ப்ரோ ஒர்க் ஸ்பேஸில் ஒரு டிஸ்பிளே மாதிரி இருக்கும். அந்த டிஸ்பிளேல வந்து நீங்கள் எடிட் பண்ண நீங்கள் எப்படி எடிட் பண்ணீங்கன்றத ஒரு ப்ரிவியூவாக காமிக்கும். இதை வந்து நீங்கள் குவாலிட்டியை கம்மியாக வச்சுக்கலாம், அதிகமாக வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ நான் வந்து இந்த சீக்வன்ஸ் செட்டிங்ஸில் தான் நான் எடிட் பண்ணுவேன். அதுவும் இதே சீக்வன்ஸ் செட்டிங்ஸில் நீங்களும் உங்களோட 1080 பிக்சல் 60 fps வீடியோவோ 30 fps வீடியோவாக இருந்தால் ஜஸ்ட் டைம் பேஸில் போயிட்டு 30 fps சூஸ் பண்ணிக்கோங்க. 24 இருந்தால் 24 சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்கள் விஷயம் தான். சேவ் ப்ரீசெட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நேம் கேட்கும். நான் வந்து 1080p 60 fps நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டோம்னா திருப்பியும் சீக்வன்ஸ் ப்ரீசெட்ஸோட காலமுக்கு வந்து கஸ்டம் கீழே பார்த்தோம்னா நம்ம சேவ் பண்ணது இருக்குது பாருங்க. நம்ம இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னாலே நம்மளோட சீக்வன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இதில் வந்து உங்கள் வீடியோ ஃபோட்டோஸையும் ஆடியோ ஃபோட்டோஸையும் போட்டு நீங்கள் பாட்டு எடிட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். தட்ஸ் இட். இப்போ நான் எப்படி ஒரு நியூ சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணேன்னு சொன்ன மாதிரி எப்படி ஒரு வீடியோவை எக்ஸ்போர்ட் ப்ராப்பராக பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நான் அதையும் இப்பயே சொல்கிறேன், எனக்கு கண்டென்ட் இருக்காது. அதனால வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் இட். பை.